re-uttered the words, "I am sorry, Babu." ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தம்ப்நெயிலை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். எஸ், தமிழக வெற்றி கழகம் டிவிகே, அதை பற்றி தான் வீடியோ ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்கள் வந்து நான் சொல்லிடுறேன். அதில் ஒரு விஷயம் இல்லை, பல விஷயங்கள் இருக்குது. பட் இந்த வீடியோவில் இந்த தமிழக வெற்றி கழகத்தை பற்றி, இந்த கட்சி வந்து அப்படி தான் இப்படி தான் மாசு பயங்கரமான லெவலு, விஜயை பற்றி என்ன தெரியும், விஜய்னா மாசுன்னு தெரியுமா, சூப்பர்னு தெரியுமா, மணி அந்த கட்சி தானே இந்த கட்சி தானேன்னு சொல்லி நான் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறதும் கிடையாது. இன்னொன்று, இது ஒஸ்ட்டு, இதெல்லாம் ஒரு காசுக்கும் ஒப்பேராது, ஃபுல் அண்ட் ஃபுல் தற்கொலை கூட்டம் தான், இது விளங்காது ஒப்பேராதுன்னு சொல்லி மற்ற கட்சிக்கு சப்போர்ட் பண்ண போகிறதும் கிடையாது. இது வந்து நான் நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறதும் கிடையாது. பிகாஸ் எனக்கு இந்த தமிழக வெற்றி கழகம் வந்து விஜய் சார் ஆரம்பித்ததே எனக்கு வந்து பிடிக்கல. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறேங்கிறத இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஏன் அதை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறேங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கே நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் மறக்காமல் இன்னொரு ஃபாலோ ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ போகிறதுக்கு முக்கியமான காரணமே யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டிவிகேயை சார்ந்து இருக்கிற மக்கள் தான். அப்படி அவங்க என்னடா உனக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு நேற்று ஒரு இன்சிடென்ட், வேலூரில் வந்து விஜய் சார் வந்தார், பேசினார், வழக்கம் போல் டிஎம்கே அடி நடிச்சாரு. சொல்லியா என்ன அது ஏதோ சொல்றீங்க? தராசு கீழே காந்த ஒட்டணும் சொல்லவா, இல்ல இவர் அடிக்கிற கமிஷன் சொல்லவா, இல்ல உண்மையை சொல்லக்கூடாது என்ன மிரட்டல் சொல்லவா? பேரை அன்அபிஷியலா அடிச்சாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. பட் மக்களாகிய நீங்கள் என்ன பண்ணீங்க? வராங்கன்னு தெரிஞ்சும் அவங்கள தள்ளி விட்டு ஓடுனீங்க. அவ்வளோ பெரிய ஹைவேல அவர் வாராருன்னு தெரிஞ்சும் ஒரு ரெஸ்பெக்டாக ஓரமாக நிற்காமல், ரெஸ்பெக்ட் என்னங்க, உங்களோட சேஃப்டி அண்ட் செக்யூர் அதை கூட நீங்கள் பார்க்காம, ஒரு அவேர்னஸே இல்லாமல் போகிறீங்க. எங்கடா போகிறீங்க, டே எங்கடா போகிற, டே மெண்டலு அப்படின்னு தான் எனக்கு திட்ட தோணுச்சு. செம வெறுப்பாச்சு. சொல்லப்போனால் ஒரு பயங்கரமான விஜய் ஃபேன் தான் நான், ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவரை. ஆனால் எனக்கே வெறுப்பாகுது. அதுக்கு காரணம் எக்கச்சக்கமாக நிறையவே சொல்லலாம். ஃபஸ்ட்டு, இந்த டிவிகே எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வர ஒரு ப்ராப்பரான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கவே இல்லை. டிவிகே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதில் இருக்கிற கொள்கைகள்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருப்பானுங்க. சில பேருக்கு தெரியாது, சில விஷயங்கள் இருக்குது. அந்த 5 தலைவர்களோட ரூல்ஸ், அவங்களோட கொள்கைகளை வந்து டிவிகே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. தென் டிவிகே நம்மளுக்கு யாரை தெரியும்னு பார்த்தா, நம்ம செல்லப்பிள்ளை புசி ஆனந்த், அடுத்தது சீனியர் பொலிட்டீஷியன் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து, அடுத்தது ஆதவ் அர்ஜுனா, அதுக்கப்புறம் நம்ம தளபதி விஜய். வேறு யாரை தெரியும்? வேறு யாருமே தெரியாது. அப்படி தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, இன்னும் சினிமா மனப்பான்மையிலேயே விஜய் வராருன்னு போய்கிட்டே தான் இருக்குங்க. ஒரு அளவுக்கு மேலே போகிறது பிரச்சனை இல்லை, பார்த்து சேஃப்டியாக எந்தவித அசம்பாவிதமும் நடக்காமல் அவரை பார்க்குறோம், ஐயா பார்த்துட்டோம், விஜயை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் தேவையில்லாத விஷயங்கள். மந்த கூட்டம் ஓடுற மாதிரி ஓடுறீங்கடா. என்ன சொல்லனே தெரியல, அந்த ரேஞ்சுக்கு இருக்கு. சொல்லப்போனால் நீங்கள் ரீசெண்டாக ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி கரூர் இன்சிடென்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த 41 பேர் இறந்ததுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? விஜயா, டிஎம்கே, பிஜேபி, இல்லை வேற யாராவது சமூக அந்நியன்ஸ்? யாருமே கிடையாது, மக்களாகிய நம்ம தான். அவ்வளோ கூட்டம், நைட்டு 8-9 மணி, கரண்ட் இல்லை, எக்கச்சக்கமான விஷயங்கள் நடக்குன்னு சொல்லி உங்கள் சேஃப் அண்ட் செக்யூரை நீங்கள் சேஃப்டியாக நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா நிறைய பேர் இறந்துருக்க மாட்டேங்க. ரொம்பவே எனக்கு கஷ்டம்டா. இன்னும் அவர் மேலே பழைய தூக்கி போட்டு, டிஎம்கே மேலே பழைய தூக்கி போட்டு மாற்றி அடிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்களே தவிர மற்றபடி எந்த வித இதுவுமே இல்லை. அதுவே எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படிங்கிறத தாண்டி குழந்தைய கூட்டு போகிறது, குட்டி பசங்களை கூட்டு போகிறது, வயசானவங்களை கூட்டு போகிறது, விஜய் வாராராம் அவரை பார்க்கணுமா ஏறி மிதித்து போடுறது, எல்லாம் நீங்கள் நார்மலாக பண்ணுற வரைக்கும் ஓகே தான்டா. ஆனால் எங்கே தெரியுமா ப்ராப்ளம் ஆகுது? எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடணும் அப்படிங்கிறது.
சொல்லப்போனால் நானே போய் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தான் போகிறேன். எனக்கு பிரச்சனை இல்லை. ரூமில் உட்காந்துருக்கவங்க கிட்ட நான் பேசுகிறேன், லைட் இருக்குது, ஃபேன் இருக்குது, நாளைக்கு எடிட் பண்ணி நான் போட்டுருவேன். ஸோ இது எனக்கு எந்த பிரச்சனையும் எனக்கு வரப்போகிறது இல்லை. மிஞ்சி போனால் கரண்ட் கட் ஆனால் வீடியோ வந்து எடுக்க முடியாது. பட் அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் கையில் ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா, அதாவது தெரியணுமா நான் வந்து விஜயை பார்த்துட்டேன், இங்கே பாருங்க நான் தான் பார்க்குறேன் அப்படின்னு தெரியணுமா? எடு, பிரச்சனை இல்லை. பட் பிரச்சனை ஆகிற மாதிரி எடுத்தா நாளைக்கு அப்லோட் பண்ணுறதுக்கே நீ உயிரோட இருக்கணுமே. அது சுத்தமாக கிடையவே கிடையாது. ஒவ்வொரு மீட்டிங் அப்பவும் ஒவ்வொரு ஊருக்கும் விஜய் சார் போகும்போது நான் பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, ஆட்டு மந்த கூட்டத்தில் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. ஜோம்பி கூட்டம் மாதிரி போய்கிட்டே இருக்கீங்கடா. இதை ஏன் நான் இங்கே நான் சொல்கிறேன்னா, உங்கள் எல்லாத்துக்குமே விஜயை பிடிக்கும், எனக்கும் விஜயை பிடிக்கும். அதுக்குண்டு இப்படியா? அது நார்மலாக நடந்தால் பரவாயில்ல. ஆல்ரெடி 50 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. கரூரில் 41, அதையும் தாண்டி மதுரை, அப்புறம் ஈரோடுல இந்த மாதிரி சில இடத்துல வந்து நடந்திருக்கு. கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக இருந்தாலே போதும். அதனாலேயே நம்மளை வந்து தற்கூரி கூட்டம்ங்கிறதுனே சொல்கிறாங்க. சரி, இவ்வளோ தூரம் பேசுறியப்பா அப்படி சொல்லி எங்ககிட்டயே நீங்கள் கேட்கலாம். பட் ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, அதுக்காக சொல்றேன். ஸோ நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக இருந்தாலே போதும். தென் டிவிகே அவங்க கிட்டேருந்து இப்போ வர ஒரு ப்ராப்பரான ஸ்டேட்மெண்ட் வந்து வரவே இல்லை. என்ன சார் செய்ய போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இன்றைக்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து ஏடிஎம்கேலேருந்து நிறைய சொல்லியிருக்காரு. நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், 10,000 ஊதியம் கொடுப்பேன், 12th முடிச்சு வேலை இல்லாதவங்களுக்கு 1000 ரூபா, டிகிரி முடிச்சு வேலை இல்லாதவங்களுக்கு 2000 அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எங்கேருந்து கொடுக்குறீங்க, எப்படி கொடுக்குறீங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருல, டிஎம்கே கிட்டேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன சார் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை இந்த டிவிகேயை வச்சு எனக்கு பெருசாக பாதித்தது, எனக்கு பிடிக்கிறதுக்கு உண்டான விஷயம்னா, ஒன்று மக்கள், உங்களோட ஆதரவு, உங்களோட பாசம், உங்கள் அன்பு எல்லாருமே அவருக்கும் புரியுது. பட் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக ஒரு அவேர்னஸோடு இருந்தாலே அவரு கொஞ்சம் ப்ரெஷராக இல்லாமல் கொஞ்சம் அப்படியே இருப்பார். நீங்கள் தேவையில்லாமல் பண்ணுறதுனால தானே உங்களை தற்கூரின்னு சொல்கிறாங்க. உங்களை மட்டும் சொல்லாமல் விஜய் ஃபேன்னு சொன்னாலே என்னையும் தற்கூரின்னு சொல்கிறாங்கடா. டேய், நான் செத்துறேன்டா. ஏடா நான் சினிமாவில் தான்டா விஜய் ஃபேனு. என்ன பண்ணுறது, அப்படி இருக்குது. ஏன் உங்கள் ஊருக்கு விஜய் வந்தால் நீ பண்ண மாட்டேன்னு கேட்டால், எங்கள் ஊருக்கு விஜய் 8 மணிக்கு 9 மணிக்கு வாராருன்னா முன்னாடி போனால் செத்து போயிடும் தெரிஞ்சு நான்லாம் போய் வீடியோ எடுக்க மாட்டேன்ப்பா. வரவன் நின்று அவரை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஸ்டோரி போட்டுட்டு நம்ம சமயம் வீட்டுக்கு வந்து படம் தூங்கிடுவேன். அதை தான் நான் பண்ணுவேன். ஏன்னா எப்போவாது ஒரு நாள் அவரை நான் பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். சிஎம் ஆகிட்டாருன்னா பார்க்க போகிறோம், ஒவ்வொரு ஊருக்காக வரப்போகிறாரு. பார்த்தாச்சு, நான் பார்த்துட்டேன், அவ்வளவுதான். அதை வீடியோ எடுக்கணுமா? நீங்களே பாருங்களேன், இந்த வேலூரில் அவர் வந்திருப்பாரு, ஓடுறானுங்க, ஓடுறது பிரச்சனை இல்லை, செல்லை வச்சுக்கிட்டே ஓடுவானுங்க. அதுதான் எனக்கு காண்டாச்சு. இந்த வீடியோ போகிறதுக்கு முக்கியமான காரணமே அதுதான். டிஎம்கேவை தான் இவர் வந்து போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ டிஎம்கே மேலே இருக்கிற வன்மம் எனக்கு புரியுது, அவங்க பண்ணுற தப்பும் எனக்கு தெரியுது. பட் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க சார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் வைக்கிறேன். அடுத்தது மக்கள், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னும் ஆக்டர் விஜயா தான் பார்க்குறாங்க. நீங்கள் எம்ஜிஆர் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் பார்க்குறீங்க. ரஜினி சார் எப்படி தான் பார்த்தீங்க, கமல் சார் எப்படி தான் பார்த்தீங்க, விஜயகாந்த் சார் கேப்டன் அவர் கூட அப்படி தான் பார்த்தீங்க. பட் எந்த வித அசம்பாவிதமும் நடக்கல. இங்கே ஏன் நடக்குதுன்னா, ரீல்ஸ் மோகம். நான் ரீல்ஸ் போட்டே ஆகணும். நான் விஜயை நான் பார்த்துட்டேன், இங்கே பாருங்க, நான் விஜயை நான் பார்த்துட்டேன், அண்ணாவை பார்த்துட்டேன், கத்து என்ன வேணா பண்ணு, சேஃப் அண்ட் செக்யூராக இரு. இன்னொரு விஷயம் பார்த்துட்டீங்கன்னா, அவர் காரில் போயிட்டு இருக்கும்போது கூட பைக்கில் அப்படியே வண்டி ஓடிக்கிட்டே செல்ல பார்த்துட்டு போவானுங்க, ஹெல்மெட்டும் போட்டிருக்க மாட்டானுங்க. இப்போ நான் சொல்கிறத வச்சுமே என்ன வேணா சொல்லுவாங்க. பட் சேஃப் அண்ட் செக்யூராக இருந்தாலே அவருக்கும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, யாருக்குமே பிரச்சனை இல்லைடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டிவிகே அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால கொஞ்சம் இந்த சேஃப்டி இல்லாமல் இன்னும் ஆக்டர் விஜய் அப்படிங்கிற மனப்பான்மையில் ஓடிட்டு இருக்கிறது எனக்கு வந்து சுத்தமாக எனக்கு பிடிக்கல. இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேனே, ஸோ உனக்கும் விஜயை பிடிக்காதா, விஜய்னா இவ்வளோ தானே அப்படின்னு பார்ப்பீங்க. அவர்கிட்ட ப்ராப்பரான ஸ்டேட்மெண்ட் இல்லை, இன்னும் சம்மந்தம் இல்லாமல் டிஎம்கே போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன செய்ய போகிறாரு, என்ன பண்ண போகிறாருன்னு எதுவுமே சொல்லலை. ஒரு ப்ராப்பரான ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். பட் பொலிட்டீஷியன் விஜயா இருக்கிறதுக்கு முன்னாடி ஆக்டர் விஜயான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். whenever any problem rises in Tamil Nadu, he will be the first person to come forward and stand by the people. ஆமாங்க, எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி விஜய் சார் தான் ஒரு பெரிய ஆக்டர் வந்து நம்ம கூட சப்போர்ட்டாக நிற்காருன்னா விஜய் சார் தான் வந்து நிற்பார்.
தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் நடந்த ஒரு போராட்டத்தில் இறந்தவங்க வீட்டில் கூட நைட்டோட நைட்டாக வந்து பார்த்துட்டு போனார். ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் வந்து நின்னார். 500,000 செல்லாதுன்னு சொல்லும் போது அதுக்குன்ட்டு ஒரு வீடியோ போட்டார். சொல்லப்போனால் விஜய் சாரோட ஃபேனாக இருக்கிறதுக்கே பெருமையாக இருக்குது. மற்ற ஆக்ட்ரஸ் எல்லாம் குரல் கொடுத்தாங்களா, என் தலைவன் கொடுத்தா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ எது சொல்கிறதுக்குனாலுமே யோசிச்சு சொல்கிறாரு, யோசிச்சு பேசுகிறாரு. இதெல்லாம் சொல்லலாமா வேண்டாமா? இன்கேஸ் அந்த கரூர் விஷயத்தில் வந்து விஜய் சார் இல்லாமல் வேறு யாராவது இருந்து இந்த மாதிரி ஒரு சேஃப்டி அண்ட் அவேர்னஸ் இல்லாமல் நடந்துருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ இந்த மாதிரி, நான் எப்படி சொல்லன்னு தெரியல, பட் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா ஒரு ஆக்டர் விஜயாக இருந்திருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துருப்பீங்க சார். சீரியஸாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ப்ரௌடாக இருந்திருக்கும். என்னடா ஃபேனு வெறியன்ட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பயங்கரமாக இருந்திருக்கும். பட் நீங்கள் நேரில் கூப்பிட்டு வச்சு செப்பரேட்டாக பேசுனீங்க, அழுதிங்க, எனக்கு அதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் சின்ன சின்ன தப்புகள் குறைகள் இருக்குது தெரியுமா, அது இந்த பொலிட்டீஷியன் விஜய் வந்து உங்களை ரொம்பவே டேமேஜ் பண்ணுறான். இதனாலேயே எனக்கு வந்து நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எனக்கு டிவிக்கேங்கிறது எனக்கு பிடிக்கல அப்படி சொல்கிறதுக்காக முக்கியமான ரீசன் வந்து இதுதான். எனக்கு பொதுவாக எனக்கு எந்த கட்சியுமே எனக்கு அவ்வளோவா எனக்கு பிடிக்காது. யாராவது வந்தால் புதுசாக வராங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிறது தான் இருக்கும். இன்கேஸ் நான் வேறு யாராவது ஒருத்தர் ஃபேனாக இருந்தால் கூட ஒரு ப்ராப்பரான ஸ்டேட்மெண்ட்டாக இப்போ விஜய் சார் வந்து கொடுத்துட்டாரு, இப்போ எலெக்ஷன் டைமில் கொடுத்துட்டாரு பண்ணிட்டாருன்னா நான் கண்டிப்பாக ஓட் போடலாம். பட் அதை விட எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருந்தால், இப்போ அதிமுக அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஸோ ஓட்டு நான் அதிமுகவுக்கு போடலாம். திடீர்னு டிஎம்கே வந்து இதை விட பெட்டராக நாங்கள் பண்ணுறோம்னு சொன்னால் நான் டிஎம்கே கூட நான் ஓட்டு போடுவேன். யாருக்குன்னா நான் ஓட்டு போடுறோம். ஓட்டு போடுறது நம்ம உரிமை. அது நம்ம யாருக்கு போடணும் எதுக்கு போடணுங்கிறதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறதா இருந்துச்சுன்னா யாருக்கு வேணாலும் நம்ம வந்து ஓட்டு போடலாம். ஆனால் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்த நீங்கள் அதை தவிர எல்லாமே நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. வாரீங்க டிஎம்கேவை அடிக்கிறீங்க போகிறீங்கிறது தான் இருக்குது. மக்களும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி உங்களை பார்க்க தான் வராங்களே தவிர மற்றபடி எதுவுமே பண்ண மாட்டேங்கானுங்க. மீடியாக்காரங்களாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே தெரியும். முழுக்க 15 வயசு 14 வயசு 13 வயசு இந்த மாதிரி பசங்கள்லாம் இந்த பேரண்ட்ஸும் கூட்டு வந்துடுறாங்க. கூட்டு வந்து மட்டும் இல்லாமல் அவங்ககிட்டவே மைக்கை நீட்டிக்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்குறாங்க. எப்படா ஓட்டு போட முடியும்? சொல்லப்போனால் எக்கச்சக்கமான விஷயங்கள் தப்பு கரெக்டுன்னு வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் ஆக்டர் விஜயாக இருந்த விஜய் வந்து பொலிட்டீஷியன் விஜயாக இருக்கும்போது பண்ணுறாரான்னு கேட்டால் சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு இப்போ வர பண்ணலை. பட் பண்ணால் நல்லா இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். அவர் வந்து இதைத்தான் செய்ய போகிறேன், இதைத்தான் பண்ண போகிறேன், நீங்கள் சிஎம் ஆகுங்க, ஆகாமல் போங்க, மினிஸ்டர் ஆகுங்க, என்ன வேணாலும் ஆகுங்க, பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், என்ன மினிஸ்டர் வேணாலும் ஆகுங்க, எப்படி வேணாலும் ஆகுங்க. ஆனால் நான் இதைத்தான் பண்ண போகிறேன், இதைத்தான் செஞ்சேன், இதைத்தான் செய்ய போகிறேன், இதைத்தான் செய்வேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நீ வச்சுக்கிட்டே இருந்தாலே போதும். சீரியஸாக சொல்கிறேன், டிவிகேவை வந்து தொடவே முடியாது. எந்த கட்சி என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். பட் இதை நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலே போதும் தான். பட் இன்னும் சில விஷயங்கள் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை பார்த்து படிச்சுட்டு இருக்கிறீங்க, ஸ்கிரிப்ட் பேப்பரை பார்த்து தான் கொடுக்குறீங்க, இவர் தான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும்போது டிவிகேனா என்னை விட்டுருங்க, ஆக்டர் விஜய்னா சொல்லுங்கடா, நான் சண்டைக்கு வரேன், டிவிகே விஜய்னா என்னை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்கிற ரேஞ்சுக்கு தான் இருக்குது. அண்ணனுக்கு ஒண்ணுனா எவனா இருந்தாலும் மறப்போம். எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணன் அடிப்பண்டா. அதையும் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா டிவிகே வந்து வில் பி பெட்டர் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு பயங்கரமாகவே இருக்கும். ப்ராப்பரான ஸ்டேட்மெண்ட்டு விட்டாலும் சரி, தென் மக்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருந்தாலும் சரி, ஆக்டர் விஜயாக இருக்கும்போது பண்ண விஜய் பொலிட்டீஷியன் விஜயாவுமே பண்ண ஆரம்பிச்சாருன்னா பயங்கரமாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. இன்கேஸ் விஜய் சார் வந்து நீங்கள் சிஎம் வந்து ஆகிட்டீங்கன்னா விஜய் சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். இந்த கஞ்சா அடிக்கிறவங்களை பிடிச்சி உள்ளே போகிறது, ரோட்டில் ஸ்பீடாக போகிறவங்களோட டிக்கியை பழுக்க வைக்கிறது, அப்புறம் ரேப் பண்ணுறவங்களை பிடிச்சி தண்டனை கொடுக்கறது, அதுக்கப்புறம் நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள், பயங்கரமாக இருக்கும். பட் அதை தாண்டி இப்போவும் சொல்கிறேன், வாரீங்க டிஎம்கேவை போட்டு அடின்னு அடிக்கிறீங்க போகிறீங்க. சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே, நானாவது அடியில காந்தம் வச்சு நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா மட்டும் பண்ணாமல் இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும் சார் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு ஆக்டர் விஜயா எல்லார் வீட்டோட மனசுலையும் சரி, எல்லார் வீட்லையும் சரி அவர் இருக்க தான் செய்கிறாரு. பொலிட்டீஷியன் விஜயா பார்க்கும்போது கூட ஆக்டர் விஜய் தான் எல்லார் மனசுலையும் இருக்காங்க, பொலிட்டீஷியன் விஜயா யார் மனசுலையும் இல்லை. பட் அது இருக்கணும்னா இந்த மாதிரி சில ஸ்ட்ரிக்டான விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஹெல்ப்பாக மட்டும் இல்லாமல் அதை வந்து ஸ்ட்ரிக்டாக நீங்கள் பண்ணாலே டிவிகே வந்து வின் பண்ணுறதுக்கே கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்கும். ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸை வச்சு இவ்வளோ கூட்டம் வருதுங்கிறதுக்காக இது வந்து மாசுங்கிறதே கிடையாது. கூட்டமே இல்லைனாலும் அவனை பார்த்தே அவன் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொன்னான் பார்த்தியா, எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பேசினா பார்த்தியான்னு இருக்கிற இந்த நேம் தான் நமக்கு வந்து வேணுங்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ரீசனே சொல்லலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பொறுத்து முக்கியமான ரீசனே நேற்று நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட்னால தான். ஸோ மக்கள் வந்து அவேர்னஸாக இருந்தாலே போதும், இனிமேல் டிவிகே கிட்டேருந்து ஒரு ப்ராப்பரான ஸ்டேட்மெண்ட் வந்தாலே போதும்.
ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எனக்கு டிவிக்கே பிடிக்கல அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரி விஷயங்களை ப்ராப்பராக எல்லாமே சூப்பராக பண்ணாலே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்கிறதெல்லாம் சொல்லலாம். திரும்பவும் சொல்கிறேன், ஆக்டர் விஜய் என் மனசில் வந்து எப்போவுமே வின் பண்ணிட்டாரு, அவர் என் மனசை விட்டு போகலை. பட் பொலிட்டிஷியன் விஜயா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயா என் மனசில் வந்து அவர் நிற்க கூட இல்லை. பட் சில விஷயங்கள் ஸ்ட்ரிக்டாக பண்ணி இதைத்தான் பண்ணுவேன் செய்வேன்னு சொன்னார்னா மனசை விட்டு போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்குங்கிற தோணுது. உங்களுக்கு இந்த டிவிகே விஜயை வந்து எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறத தாண்டி விஜய் இந்த மாதிரி பண்ணால், டிவிகே விஜய் வந்து இதெல்லாம் பண்ணால், இதெல்லாம் செஞ்சால், இதெல்லாம் சொன்னால் நல்லாயிருக்கும், எங்களுக்கும் அவருக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கணும், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா என்ன, எப்படி, அது என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.